நத்தம் கணவாய் போர் வெற்றி விழா. இந்த விழா என்பது வருட வருடம் முக்குளத்தூர் சட்ட இயக்கத்தின் சார்பாக மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த தன்னரசு நாட்டு பகுதிகளில், அதுவும் குறிப்பாக மேலூர் மாநகரில் வருடந்தோறும் சிறப்பாக முக்குளத்தூர் சட்ட இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த விழாவிற்கு பெருமை சூட்டும் விதமாக முத்தாய்ப்பாக அதாவது ஒரு கிரீடம், வைர கிரீடம் மாதிரி இந்த விழாவுக்கு வருகை வந்துள்ள நமது மதுரை முக்குளத்தூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அடையாளமாக விலகக்கூடிய அண்ணன் கேசி திருமாரஞ்சின் அவர்களையே நான் சார்ந்த மூவேந்தர் முன்னேற்ற சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அதே போல உங்களுக்கு இந்த நத்தம் கணவாய் போர் அப்படின்றது என்னன்றது நம்ம பத்தி தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் தன்னரசா வாழ்றோம். தன்னரசா எந்த ஒரு முடிவையும் யாரையும் கேட்காம நம்ம எடுத்து இந்த பகுதியில், மேலூர் பகுதியில் சுற்றி வாழ்றோம்னா அது காரணம் நம் முன்னோர்கள் 5000 வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஆட்சி புரிய பல்வேறு மதங்கள் வெளியிருந்து வெள்ளக்கார, இஸ்லாமியர் இப்படி படையெடுத்து வரும்போது அவங்களை எல்லாம் எங்கள் பகுதிக்குள் வராத, நாங்க விவசாய குடிகள், எங்களுக்கு நாங்களே மன்னர், நாங்களே அதிபர் என்று ஆண்ட நம் முன்னோர்கள் அவர்கள் எல்லாம் அடித்து விரட்டிய அந்த நத்தம் கணவாய் பகுதி. அந்த கருப்பு கோயில் பார்த்திருப்பீங்க. நத்தத்திலிருந்து திண்டுக்கல் புற வழியில ஒரு கருப்பு கோயில் இருக்கும், மேடாயிரம், அதான் கணவாய். 2 மலை இடுக்குகள் இருக்க பகுதி தான் கணவாய். அந்த கணவாயில 5000 கல்லர்கள், இந்த நாட்டு கல்லர்களை உயிரிழந்து, அதுதான் அந்த நத்தம் கணவாய் போர். அதைத்தான் இன்னைக்கு நம்ம மே 29ஆம் தேதி நடந்திருக்கு முன்னோடு, அதைத்தான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விழாவை நம்ம சந்தையர் யாருக்கு எத்தனையோ சுதந்திர படம் தெரியும், ஜாலியன் வாலாபாக் பத்தி தெரியும், ஆனா இங்க உள்ள பெருங்காமலூர் பத்தி தெரியாது, நம்ம மேலூர் நத்தம் கணவாய் பத்தி தெரியாது. காரணம் அதெல்லாம் புத்தகத்துல வரலாறு கிடையாது. அதெல்லாம் மீட்டெடுத்து இன்று மேலூர்ல இந்த முக்குளத்தூர் சட்ட இயக்கம் சார்பாக நம்ம முரளி அம்பலம் மற்றும் அண்ணன் சோழப்பாண்டி அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை ஒரு எழுச்சி விழாவாக நடத்தி கொண்டிருக்காங்க. வருட வருடம் குறையாம எல்லா மக்களும் கலந்துக்கிற மாதிரி ஒரு எழுச்சி விழா. இது ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்ட விழா கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் விழா. ஏன்னா தன்னரசு நாட்டில் எல்லா தமிழ் சமூகம் வாழ்றாங்க. இந்த மக்கள் நிம்மதியா வாழணும் சொல்லி அன்னைக்கு 5000 பேர், நம்ம தான் காவக்கார சமூகம் 5000 பேர் உயிரிழந்திருக்கோம். அது காரணம் நம்மளுடைய வீரம். அந்த வீரத்தை போட்டுறதுக்கு ஒரு விழா வேணும்ன்றதா இந்த விழா எடுத்திருக்கோம். யாருக்கு எதிராகவோ யாரையும் குறை சொல்லவோ இந்த விழா கிடையாது. நம்மளுடைய வரலாற்றை இளைய தலைமுறை இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு இப்ப யாருக்குமே தெரியாதுல்ல, இந்த நத்தம் கணவாய் போறோம்னா யாருக்குமே தெரியாது. அந்த விழாவை எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த விழா. அதுல இங்க வந்திருக்க அண்ணன் பார்வூர் கம்பூல் சேகர் அவர்களையும், அதே போல ஐயா எனக்கு முன்னாடி பேசினாங்க, அருமையா பேசினாங்க, அவர்களையும் நான் சார்ந்த மூவேந்திர முன்னேற்றங்களின் சார்பாக வருக வருக என அனைவரும் வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல முக்குளத்தூர் என்பது எந்த சமுதாயத்துக்கும் எதிரான ஒரு சமுதாயம் கிடையாது. எல்லா சமுதாயமும் நல்லபடியா வாழணும்னா இந்த முக்குளத்தூர் வாழ்ந்தா வாழ முடியும். ஒரு ஊர்ல 100 குடும்பம் இருந்துச்சுன்னா 5 முக்குளத்தூர் இருந்தா அந்த ஊருக்கு யாருமே எந்த தீங்கு செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பான சமுதாயம் தான் அந்த முக்குளத்தூர் சமுதாயம். அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஒரு விழா என்றால் அதை எல்லாரும் நினைக்கிறாங்க, அவங்க விழா கொண்டாடுங்க, இவங்க விழா கொண்டாடுங்க, நமக்கு எதிரான எந்த விழாவும் யாருக்கும் எதிரான இல்ல. எங்கள் முன்னோர்களை நாங்கள் எங்கள் சந்ததியருக்கு தெரியப்படுத்த தான் விழா நடத்துமே தவிர இந்த விழாக்கள் யாருக்கு எதிரானது இல்ல. அதே போல இந்த மேலூர் பகுதியில் உள்ள காவல்துறையும் சரி, மேலூர் பகுதியில் உள்ள அரசு அதிகாரியும் சரி, அவர்களால் நான் ஒன்றை சொல்லிக்கிறேன், இது தன்னரசு நாடு. மீண்டும் 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 நாங்கள் ஏன் தன்னரசு சொல்றால், இப்ப ராமநாதபுரத்துல இங்க சேதுபதி ராஜா இருப்பாரு, அவர் கேட்க இந்த முடிவு எடுக்க முடியாது. அதே போல இங்க புலித்தேவன் போனா அங்க ஒரு ராஜா இருக்காங்க, மதுரையா பாண்டியர் வருது. ஆனா நாங்க வந்து தன்னரசா வாழ்றோம்னா எங்களுக்கு எந்த மன்னரும் கிடையாது. ஏன்னா நாங்களே மன்னர், நாங்களே அதிபர், நாங்களே தொழிலாளி, நாங்களே எல்லாமே. அப்படிப்பட்டதான் நாங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கோம். அப்படிப்பட்ட எங்களை இப்ப உள்ள காவல்துறையும் இப்ப உள்ள அரசு அதிகாரிகளும் நீ முடக்க நினைத்தால் கண்டிப்பாக வீழ்த்தப்படுவாய். ஒவ்வொரு காவல்துறையும் இந்த எஸ்பி ஏட்டையா, இந்த கீழே உள்ளவெல்லாம் வேங்கைன்னு ஒருத்தர் இருக்காப்ல, ரொம்ப மரியாதை எல்லாம் பேசுற மக்களை அவர்லாம் சொல்றேன். அதாவது நீங்க வந்து எங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கங்க, நாங்க வந்து எந்த தவறுக்கும் போக மாட்டோம். மேலூர் பகுதியில் வந்து எங்க மாதிரி திருட்டு பகுதியில் எதுவுமே எந்த வித தவறுக்கும் போக மாட்டோம். ஆனா எங்களை நீ ஒடுக்க நினைத்தால் நீ வீழ்த்தப்படுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அதே போல திரும்பி சொல்றேன், பிசிஆர் என்பது ஆராய்ஞ்சு தீர விசாரிச்சு தான் இந்த வழக்கு பதிவு செய்யணும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, இடத்து பிரச்சனை, கல்ல ஊண்டிட்டான், கல்ல புடுங்க முடியல, வயர புடுங்கிட்டான், வெள்ளடிக்க முடியல, இடத்துல வாய்க்கா பண்ண வந்து எதுக்கெடுத்தாலும் பிசிஆர். தயவுசெய்து காவல்துறை அமைதியா வாழ்ற பகுதி. 97 நினைச்சு பாத்தீங்கன்னா கலவர பூமி இந்த மேலூர். இன்னைக்கு அமைதியா எல்லா சமயம் அவன் வேலையப்பட்ட அவன் போயிட்டு இருக்கான், பொருளாதார ரீதியா முன்னேறிக்கிட்டு இருக்கான், யாரும் தடக்கல. ராக்கெட் விடுறான், அணிகுண்டு விடுறான், ஏவுகணை விடுறான், அப்படி ஏகப்பட்ட வழியில போயிட்டு இருக்கான். இன்னமும் இந்த ஜாதி மட்ட மயிரெல்லாம் நாங்க பேச விரும்பல. ஆனால் காவல்துறை விரும்புகிறது, அந்த வேறுபாடை வளர்த்து விடுகிறது. தயவு செய்து ஒரு பிரச்சனை இருந்தா அவன் வேற சமூகம் கூப்பிட்டு பேசுங்க. என்ன பிரச்சனை உண்மையாரா திருநாட் 7 வழக்கு போடு, கொலை முயற்சி வழக்கு போடு, கொலை நடந்துச்சா திருநாட் 2 போடு, அடிதடி வழக்கு போடுச்சா 504 போடு. அதை விட்டுவிட்டு பிசிஆர் வழக்கு எதுக்கு போடணுமோ அவனை ஜாதியை சொல்லி திட்டுறோமா நீ வழக்கு போடு. யாராவது இப்ப ஜாதியை சொல்லி திட்டாங்களா? மாற்று சாதியை பத்தி எங்க சமுதாயத்தில் திட்டுறாங்களா? யாரையும் திட்டுறது கிடையாது. அதனால தயவு செய்து அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள்லாம் எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு இன்று அனைத்து சமுதாயத்தை அனுபவிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் திட்டமிட்டு வேண்டுமென்று இரு சமுதாய
மோத வேண்டும் என்ற ஒரு குறுகிய எண்ணத்துடன் இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க. தேவையில்லாம பிரச்சனை. கல்லு ஒரு உடகல ஒருத்த வெற்றா ஒரு மலையில, அந்த மலையில வெட்ட போகும்போது இன்னொருத்தன் போய் தடுக்கிறான், காசு கேட்கிறான். இது ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை. உடனே மேல பிசிஆர் கேஸ், மேலூர் பகுதியில் 2 பிசிஆர் கேஸ் போட்டுருக்காங்க கீழ செஷன்ல. அதனால கீழ காவல்துறையே இது திரும்பி சொல்றேன், ஏற்கு தன்னரசுண்டா இது தன்னெழுச்சியான நாடு. ஒரே நேரத்தில் போராட்டம் வச்சோம்னா கீழ செஷன்ல 10,000 பேர் முட்டு கேட்டுருவான். உன்னால சமாளிக்கவே முடியாது. நீ வஜ்ரவான வச்சாலும் சரிதான், பெட்ரோல் குண்டு வீசினாலும் சரிதான், இது வீசினாலும் சரிதான், அப்புறம் காவல் நிலையத்தை காப்பாற்ற முடியாது. அதனால சொல்றேன், தயவு செய்து காவலர்கள் ஒற்றுமையா வாழ விரும்ப எங்களை இனிமேல போட்டு துன்புறுத்தாத. நாங்க ஜாதிய வெறியே கிடையாது. எங்கள் சமூகத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஜாதிய பட்டாளர்கள், ஜாதிய காவலர்கள் தான். அதனால தயவு செய்து இனிமேல் இந்த போலி பிசிஆர் போடாதீங்க. அதே போல இந்த விழாக்களை வந்து மாற்று சமயம் நினைச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு விழாக்களா இருக்கிறாங்க இவங்க, எங்களுக்கு நாங்க தயவு செய்து எந்த யாருக்கு எதிரானதும் கிடையாது. எங்கள் சமுதாய முன்னோர்கள் விழாவை எங்கள் தலைமுறையிட கொண்டு போறோம். இன்னைக்கு நத்தம் கணவாய் போறது சத்தியமா நான் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்போ ஒரு 10 வருஷமா தெரிஞ்சுக்கிறேன். யாரு இந்த விழா எடுக்கணும் தெரியுது. ஆகா, நத்தத்துல அப்படி ஒரு 5000 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அது நத்தம். அதாவது ஒரு போன தடவை ஒரு இடத்துல வந்து நத்தம் கணவாய் வந்து ஒரு சாமி கும்பிட்டாங்க, போன பிஜேபி தலைவர் அண்ணாமலை வச்சு. அது இடம் வாங்கி சாமி கும்பிட்ட இடம். ஆனா சண்டை நடந்த இடம் இருந்தது அந்த கருப்பு கோயில் நத்தம் கணவாய் பகுதியில் 2 மலைக்கு நடுவுல நத்தத்துக்கும் திண்டுக்கலுக்கு போற சண்டை நடந்துச்சு. அந்த இடத்துல இப்ப கருசாமி கோயில் இருக்கு. அந்த இடத்துல தான் நத்தம் கணவாய் போர் நடந்து, அதாவது அங்கிட்டு இருந்து ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு நடக்குது. அப்ப தடுக்கிறதுக்கு நீங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல சண்டை நடந்ததா நத்தம் கணவாய் போர். அதனால வந்து நாங்கள் யாருக்கு எதிரானவங்கள இல்ல, அந்த அங்க போய் அந்த சமுதாயத்தை நாங்க வந்து மித்த சமுதாயத்தை குறை சொல்றோம், அதை சொல்றோம் தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த விழாவை வருடமும் சீரும் சிறப்புமா நடத்தி கொண்டிருக்கும் மேலூர் பகுதியைச் சேர்ந்த தமிழகம் எங்கும் இன்று முக்குளத்தூருக்கு ஒரு வழக்குகள் பிரச்சனை என்றாலும் அதை இந்த முக்குளத்தூர் சட்ட இயக்கம் தான் காப்பாத்துது. இன்னைக்கு ஒரு வந்து நாங்க வந்து எங்க மக்கள்கிட்ட வந்து பொருளாதாரம் இருக்கும், வீரம் இருக்கும், யாருன்னு சண்டை போடுவோம். ஆனா காவல் நிலையத்தில் போய் பேச மாட்டோம், பயமா இருக்கும். இந்த வழக்கறிஞர்களே நம்ம சமுதாயத்தில் கம்மியா இருந்துச்சு, வழக்கறிஞர்களே கிடையாது. காவல்துறையால போக மாட்டோம், காவல்துறை என்ன சொன்னாலும் தலையை தள்ளிட்டு வந்துருவோம். இன்று அது கிடையாது. இன்னைக்கு முக்குளத்தூர் சட்ட இயக்கம் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கம் இருக்கு. ஒரு போன் பண்ணா போதும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முக்குளத்தூர் சட்டத்திலிருந்து அந்த இளைஞர்கள் 100 பேர் உடனே அந்த தமிழ்நாடு முழுவதும் இங்கே போய் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் பொருளாதாரம் உள்ளிட்ட உதவிகளை செய்து முடித்து விட்டு இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்காங்க. அதனால இந்த முக்குளத்தூர் சட்ட இயக்கத்தை இந்த மக்கள் பயன்படுத்திக்கிறது எந்த பகுதியிலும் கிடையாது. தமிழகத்தில் வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி மேலூர் பகுதியில் தான் இந்த முக்குளத்தூர் சட்ட இயக்கம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. அதே போல 2026 இன்னும் 8 மாசம் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தல். 2026 பொது சட்டமன்ற தேர்தல் வருது. ஒவ்வொரு தடவையும் 5 வருஷம் யாருக்காவது ஓட்டு போட்டு அப்புறம் யோசிக்கிறீங்க, ஓட்டு வந்து வேற ஆளுக்கு போடுறீங்க. சமுதாயத்தில் அந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து சமுதாயத்தில் மறந்துடுறீங்க. அப்புறம் சமுதாயத்தில் சரியில்லை, சமுதாயத்தில் உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறீங்க. அதனால இந்த ஒன்றும் எந்த தலைவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும், இப்போ 3 கூட்டணி வருது வச்சுங்க, ஏடிஎம்கே டிஎம்கே, அப்படி எந்த கூட்டணி 3 கூட்டணி, ஏடிஎம்கே டிஎம்கே பெரிய கட்சி, 2 கட்சி தான் போட்டி போட போகுது முதலமைச்சர் பதவிக்கு. இந்த 2 கூட்டணியில எந்த சமுதாய தலைவர் உங்க தொழில் நின்றாலும் முதல்ல அவருக்கு வாக்களிங்க. நீங்க கூட்டணி கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, உதயசூரிய எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம சமுதாய தலைவர் நிக்கிறாங்களா அவங்களுக்கு வாக்களிங்க. அதே போல உங்க உறவினர்கள் உள்ள மத்த மதுரையில் 10 தொகுதி இருக்கு. இந்த 10 தொகுதியில நமது சமுதாயத்தை சேர்ந்த சமுதாயம்னா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட கட்சி உள்ள சமுதாயம் கிடையாது. நம்ம சமுதாய இயக்கத்தில் உள்ளவங்க, திருமாரஞ்சி அன்னை மாதிரி, அண்ணன் மூவந்தமிழர் சிறிதர் வாண்டியார் மாதிரி, நம்ம முரளி அம்பலம் மாதிரி, இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம நிற்கும் போது அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லணும். ஏன்னா மேலூர்ல அண்ணன் நிக்க அப்படி கிடையாது. உங்க உறவினர் மதுரை மத்திய தொகுதியில் இருப்பாங்க, உங்க உறவினர் சிவகங்கையில் இருப்பாங்க. அவங்கள சொல்லணும், ஏமா யார் நிக்கிறா பேசுவீங்களா, எவ்வளவோ பேச்சு பேசுவீங்க பொம்பளை ஆளுங்க. அப்ப சொல்லணும், ஏமா சிவகங்கையில் யார் நிக்கிறா, எப்ப நம்மால ஒருத்தர் நிக்கிறாராம்பா, அப்ப அவருக்கு முதல் ஓட்டு போடுங்க, அப்புறமேட்டுக்கு பாருங்க. கட்சி பார்க்க கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு அவங்க ஜெயிச்சா தான் இங்க பேசுவாங்க. இன்னைக்கு உங்களோட பிரச்சனைய சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கீங்க. இல்ல இல்ல, இங்க ஜெயிச்சிருக்க எம்எல்ஏ என்ன செய்யறாரு, ஏதாவது ஒரு சமுதாய பிரச்சனை குரல் கொடுத்துருக்காரா, போலி பிசிஆர் போடுறாங்க, அவர் வந்து இந்த தலைகாட்டி இருக்காரா, வரமாட்டாரு. அவர் எல்லா சமுதாயத்துக்கு பொதுவான ஒரு எம்எல்ஏ தானே. எப்ப தப்புப்பா, காவல் நிலையத்தில் வந்து கீழ உள்ள பேசலாம்ல, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கீழ உள்ள வந்து பேசலாம்ல. எப்ப தப்புப்பா, எப்ப ஒற்றுமையா வாழ்ற சமுதாயத்து மக்களை பிளவுபடுத்துறீங்க. தாய் அப்படி 97 முடிஞ்சிச்சுப்பா காலம். இப்பெல்லாம் இல்ல, அவங்க வேலையை பாக்குறாங்கப்பா, அதே ஒரு வேலையை பாக்குறேன், ஒரு வேலையை பாக்குறேன்ப்பா, பேசாம பிசிஆர் போடாதப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. வர்றாரா எம்எல்ஏ பார்க்க முடியுதா? எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் பூ புடுங்குதா, பூ தான் முடிங்கிட்டு இருக்காப்ல, அவர் தோட்டத்தில் பூ தான் முடிங்கிட்டு இருக்காப்ல, எந்த நிகழ்வுக்கு வர மாட்டாப்ல. அப்ப இங்க யார் ஜெயிக்கணும்? இங்க உள்ள தேவர் சமுதாய முக்கியமான இடத்துல உள்ள ஒருத்தர் ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க பிரச்சனை ஓடி வருவார்ல. ரோடு பாலம் அது எல்லாமே போட்டாவேன். உன்னுடைய தன்மான பிரச்சனைக்கு உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த மக்களுடைய தன்மான பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு யார் வர்றா? நம்ம சமுதாய சேர்ந்தவங்க வருவாங்க. அதையே நீங்க பார்க்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஓட்ட போட்டுறீங்க. வெறும் 200 ரூபாய்க்கு வேலை போறீங்க. நயா பைசா வரும், ஒரு நாளுக்கு செலவுனா நயா பைசா வரும். 100 நாள் வேலை கூட 250 கிடைக்கும். அதை விட்டு 200 ரூபாய்க்கு வாக்களிக்கிறீங்க. அதனால தயவு செய்து சிந்திச்சு நீங்க எல்லாமே மதுரை மாவட்டத்தில் நம்ம, அதாவது என்னடா தேவர் தேவர் சொல்றாங்க நினைக்காதீங்க. தேவர் சமுதாய
சமுதாயம் வளர்ந்தால்தான் அனைத்து சமூகமும் அரவணைச்சு முன்னேற முடியும். இதுதான் உண்மை. நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல இந்த ஒரு ஊராவே இருக்காது, அந்த ஊர்ல பாதுகாப்பே இருக்காது. இன்னைக்கு ஒருத்தர் 10 பேர் பைக்ல போறா, ஒருத்தர் விழுந்துட்டானா முதல் ஓடி போய் அவனை தூக்குறது தேவர் சமுதாயம் தான். அப்புறம் தான் ரெண்டாவது என்ன வருவான். காரணம் அந்த முரட்டுத்தனமான பாசமும் வீரமும் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுல இந்த மேலூர் பகுதி என்பது ரொம்ப வீரமா இருப்பாங்க. இந்த நாடே நம்மளால தான் வாழ நம்ம நினைச்சிட்டு வந்துட்டு இருப்போம். ஏன்னா இங்கதான் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய மந்தை என்பது இருக்கு. வேற எந்த பகுதியிலுமே தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கதான் எல்லா கிராமத்திலையும் மந்தை புனிதமா வழங்கக்கூடிய மந்தை இருக்கு. அந்த மந்தையில தினந்தோறும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உலக விஷயத்தை முதற்கொண்டு பேசுறாங்கன்னா காரணம் நம்ம மக்களுடைய இந்த நாட்டு மேல பற்று. அதனால எல்லாருமே சமுதாயத்தை நேசிக்கணும். அதே போல பிற சமுதாயத்தின் நட்பையும் நீங்க விடக்கூடாது. எந்த சமுதாயம் நமக்கு எதிரி கிடையாது. அவங்க வேலையை அவங்க பாட்டு போவாங்க, அவ்வளவுதான். இதை யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க வேலையை அவங்க பாட்டு போறாங்க. நீ பழைய காலம்லாம் நம்ம கிடையாது. அவன் இப்படி வேலை பார்த்த அப்படி வேலை அதெல்லாம் வேணாம். நீ அவனும் மனிதன் தான், நம்மளும் மனிதன் தான். ஐயாவே அர்த்தம் சொல்லியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்தால் என் நெஞ்சை கிழித்து ரத்தத்தை கொடுப்பது சமம் என்று பசுமன் முத்துராமலிங்க நம்மெல்லாம் கடவுளா வழங்கக்கூடிய பசுமன் பொன் முத்துராமலிங்க தேரவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல மாமன்னர் மருவடியார் சிவகங்கை சீமை ஆண்ட மாமன்னர் மருதுபாண்டியரோ எந்த இடத்துல ஜாதியை பத்தி பேசல. எல்லா சமூகத்துக்காக போராடி இருக்காங்க. அதே போல வாழுக்கோலி அம்பலம் மருதுபாண்டியர் உயிர் கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் சுதந்திரத்துக்காக உயிர் கொடுத்தாரு. மருதுபாண்டியர் நாளு அவர் நாளு அப்படின்னு சொல்லி உயிர் கொடுக்கல. மருதுபாண்டியர் வெள்ளக்காரன் மருதுபாண்டியருக்கு தூக்கிட்டு போறா, வெள்ளக்காரனை போய் கொண்டோம்னா மருதுபாண்டியரை காப்பாற்ற சுதந்திரம் அடைக்க அப்படின்னு சொல்லி படை திரட்டி போன வாழுக்கோலி அம்பலம். அதே போல கல்வி தந்தை முக்கியத்தவர் அவர் எல்லாத்துக்கும் ஒரு சமுதாயம் காலேஜ் கட்டல, எல்லா சமுதாயத்துக்காண்டியும் கல்லூரி கட்டி இருக்காரு. ஆனா இவங்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் ஜாதி தலைவர் ஆக்கி விட்டுச்சு. அதனால நீங்க எல்லாருமே தயவு செய்து இனிமேல் ஒற்றுமையா வாழுங்க. இந்த வரலாறு இந்த நத்தம் கணவாய் போர் வரலாறுல உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வரலாறு தெரிஞ்சுக்கங்க. அதே போல எல்லா சமூக மக்களும் சொல்றேன், நத்தம் கணவாய் போர் என்பது இந்த தன்னரசு நாடு எழுச்சியாக இருக்க காரணமானது இந்த நத்தம் கணவாய் போர் தான். இன்றும் நாம் தன்னரசாக தன்னெழுச்சியும் வரலாம் என்றால் அன்று 5000 பேர் இந்த விழுலூர்காரங்க போய் இங்க இறந்திருக்காங்க. அதுதான் காரணம். அதனால அந்த இன்னைக்கு இறந்தவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி நான் சார்ந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது தலைவர் கவரப்பட்டு வல்லால் அண்ணன் சின்னமருது ஜிஎம் சிறுந்தரவண்ணர் அவர்கள் சார்பாகவும் நத்தம் கணவாய் போரில் வீர மரணம் அடைந்த அந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.